என்ன கீதா, நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கே. அக்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிபட்டதுக்கப்புறம் சிண்டு என்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லைக்கா. அம்மா அம்மான்னு யாரோ கிட்ட தனியாக நின்று பேசிக்கிட்டே இருக்கான். அதை நினச்சிதாங்க்கா கவலையாக இருக்கு. என்ன கீதா, நீ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம். டாக்டர் தான் சொல்லியிருக்காருல்ல, எல்லாம் சீக்கிரத்தில் சரியாயிரும் கீதா. சிண்டு, உனக்கு எங்கேயாவது போகணுன்னா எங்ககிட்ட சொல்லு சிண்டு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அக்கா, நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெப்பா பிக்னா பிடிக்கும்னு. பெப்பா பிக் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? டேய் சிண்டு, பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போவோம், இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொன்னா கூட்டிட்டு போவோம். என்னடா இது பெப்பா பிக் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? அண்ணா, நீங்க தான் என்கிட்ட கேக்குறீங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப எதுக்கு என்கிட்ட தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க? சிண்டுக்கே இன்னும் சரியா உங்களையெல்லாம் ஞாபகமே வரல, அதனால தான் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்கான். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நானும் சிண்டுவும் ஒரு வாக் போயிட்டு வரோம். டே சிண்டு, உனக்கு போற வழியில நடந்ததெல்லாம் சொல்றேன். ஏ பண்டி, சிண்டுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் அவனுக்கு பிடிச்ச சாக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் பண்டி. இதை கண்டிப்பா சாப்பிட கொடுத்தோம்னா அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல வந்துடும் பாரு. என்ன நான்சி சொல்லிட்டு இருக்க? காலையில இருந்து நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றேன், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான். இப்ப நீ இந்த சாக்கோஸ் கொடுத்தா மட்டும் அவனுக்கு எல்லா ஞாபகத்துல வந்துருமா? பண்டி, உனக்கு தெரியாது, அவனுக்கு இட்லி தோசையை விட எப்பவுமே இந்த சாக்கோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷேப்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேணா பாரு, இதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு எல்லாமே தானா ஞாபகத்துல வந்துடும் பாரு. ஏ லில்லி, சிண்டுவை கூப்பிடுப்பா. சிண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு இந்த சாக்கோஸ்னா ரொம்ப பிடிக்கும் சிண்டு. நீ இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சிண்டு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். சாக்கோஸா? அது இனிப்பா இருக்குமா? எனக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. காலையில இருந்து எனக்கு நீங்க இனிக்கிற மாதிரியே ஏதாவது கொடுத்துட்டே இருக்கீங்க. டேய் சிண்டு, இது என்னன்னு பாருடா. இது சாக்கோஸ்டா, அதுலேயும் உனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். இங்கே பாரு, ஒயிட் கலரில் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் இருக்கு பாரு. இதை பார்த்தா நீ என்ன தெரியுமா பண்ணுவ? இந்த ஒயிட் கலரை பார்த்தா நிலா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவடா. அது மட்டும் இல்லை, எத்தனை ஒயிட் இருக்கு எத்தனை ப்ரௌன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? அக்கா, உங்க பேரு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த கவுண்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லக்கா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நான் படுத்தேன்னா தான் எங்க அம்மாவை நான் பார்க்க முடியும். நீங்க வேணா எல்லாரும் சேர்ந்து கவுண்ட் பண்ணிட்டு மெதுவா வந்து படுங்க. வாட் இஸ் திஸ் பண்டி? சிண்டுக்கு சாக்கோஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, இவ்வளோ ட்ரை பண்ணி கூட அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்றானே. ஆமா லில்லி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, திரும்பவும் அவன் அவங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல லில்லி. ஏ பண்டி, அவன் சும்மா சொல்றானா இல்லாட்டி உண்மையாவே பழையபடி அவங்க அம்மா வந்துட்டாங்களா பண்டி? எனக்கும் அதான் தெரியல நான்சி. நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் இன்னைக்கு அவன் பக்கத்திலே படுத்துக்கலாம், சரியா? நைட்ல டெய்லியும் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் அவன் பக்கத்துல படுத்தா என்ன நடக்குதுன்னு கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் நான்சி. வா போலாம். அம்மா அம்மா, எப்ப வருவீங்கம்மா? சீக்கிரமா வாங்க. என்னது இது? சிண்டு வளர்ற மாதிரி இருக்கு. டே சிண்டு, என்னடா இது? தூங்காம அம்மா அம்மான்னு உளறிட்டு இருக்க, பேசாம படுத்து தூங்குடா. அக்கா, நீங்க படுங்கக்கா. நான் டெய்லியும் எங்க அம்மாவை பார்த்துட்டு தான் தூங்குவேன். கண்டிப்பா இன்னைக்கும் எங்க அம்மா என்னை பார்க்க வருவாங்க. ஏய் நான்சி, நீ பேசாம படுத்து தூங்கு நான்சி. அவனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவனுக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அதுவும் கரெக்டு தான். சிண்டு முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். என்னது இது? நேற்று இந்த நேரத்திலே வந்துட்டாங்களே, இன்னைக்கு இருட்டாயிருச்சு, இன்னும் எங்க அம்மா வரவே இல்லை. அம்மா, அப்படின்னா இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்களா? நீங்க வராம நான் தூங்க மாட்டேம்மா. நான் எல்லாம் குலைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவும் வரல. சிண்டு, சிண்டு தூங்கிட்டியா சிண்டு? அது எப்படி? நைட்டு டெய்லி உன்னை பார்க்க வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல. நான் உன்னை நல்லா கவனிச்சிருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கவே பட்டிருக்காது. இப்போ எப்படி அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன இப்போது? அந்த வீட்டுக்கு தானே போய் பார்க்கணும். உன்னை நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சிண்டு. அம்மா அம்மா, வந்துட்டீங்களா? ஏம்மா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க சிண்டு, அதனால தான் எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்துட்டு இருந்து வந்தேன். உனக்கு என்ன, இப்போ பெப்பா பிக் வீட்டை தானே பார்க்கணும்? அந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சத்தம் போடாத. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏ நான்சி, யாரு நான்சி அது?
தேங்க்யூ அது இதுன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஆ சிண்டுவை காணோம். நான்சி நான்சி எந்திரி நான்சி, சிண்டுவை காணோம் நான்சி, எந்திரி நான்சி. என்ன பண்டி இங்க தானே படுத்து தூங்கிட்டு இருந்தான்? ஏய் என்ன பண்டி இது? நான் தான் சொன்னேன் இல்ல, நான் தான் தூங்குனேன்னு பார்த்தா நீயும் இப்படி அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏய் பண்டி, எனக்கு என்னமோ அவனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தோணுது. பேசாம உங்க அம்மாவை எழுப்பி சொல்லிடலாம் பண்டி. நான் தான் சொன்னேன் இல்ல, டெய்லி நைட் அவங்க அம்மா வர்றாங்கன்னு. பேசிட்டு இருக்கறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் போறேன், நீ வந்தா வா இல்லாட்டி இரு. அம்மா அம்மா உண்மையாவே என்ன பெப்பா பிக் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களாமா? ஆனா பண்டி என்ன சொன்னாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாருமா. அப்படியெல்லாம் இல்லை சிண்டு, உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ அவங்கள தானே பார்க்கணுன்னு ஆசைப்படுற, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே தான் நீ கேட்ட பெப்பா பிக் அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ பார்த்துட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்கேன். அம்மா அம்மா என்னால எப்படிமா சுத்தி பார்க்க முடியும்? எனக்கு தான் கால் உடஞ்சிருக்கே, என்னால கீழே காலே வைக்க முடியாதுமா. டாக்டர் இறங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத சிண்டு. இப்போ நீ கீழே இறங்கி நின்று பாரு, உனக்கு கால் பூர்ணமாக குணமாயிருக்கும், உன்னால் நடக்க முடியும். உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஆமா எனக்கு வலிக்கவே இல்லை. அப்படின்னா நான் வேகமா நடந்தா கூட எனக்கு வலிக்காதா? ஹை எனக்கு கால் ஒண்ணுமே இல்லை, நல்லாயிருச்சு. என்னால வேகமா நடக்க முடியுது, ஓடக்கூட முடியுதுமா. நான் தான் சொன்னேன் இல்லை சிண்டு, உனக்கு கால் எல்லாமே பூர்ணமாக குணமாயிருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி பெப்பா பிக்கை போய் பார்த்துட்டு வா. ஹை பெப்பா பிக் அவங்க ஃபேமிலியோட இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மம்மி பிக், அதுக்கப்புறமா டேடி பிக். மேலே ஸ்டெப்ஸ் போகுது, நான் வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். இதுதான் பெப்பா பிக்கோட பாத்ரூம். சூப்பராக இருக்கு இந்த பாத்ரூம். நான் உள்ளே உட்காந்து குளிச்சு பார்க்கலாமா? ஹை ரொம்ப கியூட்டா பெப்பா பிக் குளிக்கிற சைஸ்ல தான் இருக்கு. என்னால இதுல குளிக்கவே முடியாது, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் டிவியில பார்த்திருக்கேன். ஹை இந்த பக்கம் பெப்பா பிக்கும் அதோட தம்பி ஜார்ஜ் பிக்கோட பெட்ரூமும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பெட்ல நான் படுத்து பார்க்கலாமா? ஹை கீழே மம்மி பிக்கும் டாடி பிக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாய் மம்மி பிக், ஹாய் டாடி பிக். ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹாய் சிண்டு, வெல்கம் டு அவர் ஹோம். டாடி பிக் பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு சிண்டுன்னு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. ஹை மம்மி பிக்கு டாடி பிக்கும் என்கிட்ட பேசுறாங்க. அம்மா அம்மா எனக்கு பெப்பா பிக் வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாமாமா? மம்மி பிக் அண்ட் டாடி பிக் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பண்டி அண்ணா உங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பண்டி அண்ணா மட்டும் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அம்மா அம்மா நீங்க என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி பண்டி அண்ணாவையும் கூப்பிட்டு வந்து காமிங்கம்மா, அப்பதான் அண்ணா நம்புவாரு. இல்லை சிண்டு, என்னால் அவங்கள கூப்பிட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் உன்னை தேடி இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால என்னால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது சிண்டு, நான் உடனடியாக போயாகணும். ஐயோ நீங்க போறீங்களா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா நீங்க போகாதீங்கம்மா. பண்டி அண்ணா எப்பவுமே சொல்றாரு, நீங்க இல்லவே இல்லையா, நான் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இல்லை சிண்டு, இப்போதைக்கு நான் அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரி, உனக்கு இப்போ தான் கால் நல்லா குணமாயிருச்சுல்ல, அதனால நீ அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிரு சிண்டு. நான் உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன் சிண்டு, என்னை நினச்சி கவலைப்படக்கூடாது. பாய் சிண்டு. அம்மா போறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வருவாங்க. அம்மா பாய்மா, நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்கம்மா. ஏ பண்டி, அங்கே பாரு பண்டி, ஒரு வீடு தெரியுது பண்டி. ஆமா நான்சி, கொஞ்சம் சீக்கிரமா வா. நான்சி இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா நான்சி, இங்க ஒரு வீடு தெரியுது. என்னது இது? நம்ம நினைச்ச மாதிரியே இங்க ஒரு வீடு இருக்கு. அட பெப்பா பிக் வீடு மாதிரி இருக்கு. இந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கிறது இத்தனை நாள் எனக்கே தெரியலையே. இந்த சிண்டு பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? டே சிண்டு, உனக்கு யாரா இங்க பெப்பா பிக் வீடு இருக்கிறத சொன்னது? நான்சி கொஞ்சம் சீக்கிரமா வா நான்சி, சிண்டு இங்கதான் இருக்கான். பண்டி அண்ணா நீங்க வருவீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்கண்ணா. பண்டி என்னால் நடக்க முடியல பண்டி. ஆ என்ன பண்டி இது? இங்கே தான் பெப்பா பிக்கோட வீடு இருக்கா? வாவ் சூப்பராக இருக்கு. இத்தனை நாள் நமக்கு இது தெரியாமல் போச்சு. சிண்டு எப்படி இதை கண்டுபிடிச்சான்? நான்சி அக்கா, நீங்க ரெண்டு பேரும் என்ன தேடி வரதை எங்க அம்மா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கக்கா. டே சிண்டு, நீ யாரோ கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணோம். உண்மையை சொல்லு, உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ராகுல் தானே இங்க உன்னை கூப்பிட்டு வந்தான். இதுல உனக்கு என்ன டவுட் பண்டி? கண்டிப்பா அந்த ராகுல் தான் கூப்பிட்டு வந்திருப்பான். ஹை பண்டி, ஆனா பெப்பா பிக் வீடு உண்மையாவே சூப்பரா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஹை போட்டோல பார்த்த மாதிரியே இங்க வந்து பெப்பா பிக்கோடைய பாத்ரூம் இருக்கு, அதுக்கப்புறமா பெப்பா ஜார்ஜ் அவங்களோட பெட்ரூம் இருக்கு. டே சிண்டு என்னடா சொல்ற? உண்மையாவே உங்க அம்மா தான் தூக்கிட்டு வந்தாங்களா? ஆமா உங்க அம்மா இப்ப எங்கடா? எங்க அம்மாக்கு நீங்க ரெண்டு பேரும் வர்றது கூட தெரியும், அதனாலதான் உங்க கண்ணுல படக்கூடாதுன்னு போயிட்டாங்கண்ணா. என்னது இது? இவன் சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. டேய் உங்க அம்மானா தங்க புஷ்பத்தியா சொல்ற?
ஆமாண்ணா, உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? அவங்க தானே என்ன டெய்லி பார்க்க வருவாங்க. என்ன தூக்கி கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க. சிண்டுவை ராகுல் தான் கூப்பிட்டு வந்திருக்கணும்னா ராகுல் இங்கே தான் இருக்கணும். இந்த வீட்டில் வேற யாரும் இல்லை. டே சிண்டு, ஆமா உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கே, அப்புறம் எப்படி நீ இங்கே நடந்து வந்த? அக்கா, எங்க அம்மா என்னோட காலை சரி பண்ணிட்டாங்க. அதனால பெப்பா பிக் வீடை ஃபுல்லா நான் சுத்தி பார்த்துட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கால் இப்ப சரியாயிடுச்சு. பண்டி, பாத்தியா உன் தம்பி எவ்வளோ பொய் சொல்றான்னு? டாக்டர் என்ன சொன்னாரு பண்டி? வீல் சேர் இல்லாமல் நடக்கிறக்கே 1 மாதம் ஆகும், கால் ஃபுல்லாக சரியாகிறதுக்கு 3 months ஆகும்னு சொன்னார்ல. இவன் காலை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தான்னு சொல்கிறான். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, நான் உங்க கண்ணு முன்னாடியே நடந்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா? சிண்டோ, சொன்னா கேளு, வேணும்னே நடக்காத, அதுக்கப்புறம் கால் திரும்பவும் சரியாகாதுடா. ஐயோ பண்டி அண்ணா, இன்னும் நீங்க என்ன நம்பல இல்ல? சரி இருங்க, நடந்து காமிச்சா நம்ப மாட்டீங்க. நான் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன், ஓடி காமிக்கிறேன், அப்பவாது நம்புங்க. ஐயோ பண்டி, அவனை பேசாம இருக்க சொல்லு பண்டி. அங்க பாரு பண்டி எவ்வளவு வேகமா ஓடுறான்னு. டே சிண்டு, நான் உன்னை நம்புறேன்டா. தயவு செஞ்சு இதுக்கு மேல ஓடாதடா. சரி ஓகே, இப்ப நீ நல்லா பெப்பா பிக் வீடு சுத்தி பார்த்துட்டல, உன்னாலதான் இப்ப நடக்க முடியும்ல. நான்சி, இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், கிளம்பலாம், வாங்க போலாம். பாய் மம்மி பிக், பாய் டாடி பிக். நான் அடிக்கடி வந்து உங்களை பார்க்குறேன். நான்சி அக்கா, பெப்பா பிக் வீட்டுக்கு எப்படி வரணும்னு எனக்கு நல்லா வழி தெரியும், வாங்கக்கா போலாம். இந்த பெப்பா பிக் வீட்டை விட்டு வர்றதுக்கு எனக்கே மனசு இல்ல. ஹாய் மம்மி பிக், ஹாய் டாடி பிக். சூப்பரா இருக்கு உங்க வீடு. வீடியோல பாக்குற மாதிரியே ரொம்ப கியூட்டா இருக்கு. ச்சே, எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வந்து பெப்பா பிக் உடைய பெட்ரூம் மாதிரியே ஒரு பெட்ரூம் கட்ட போறேன். அவங்களோட பாத்ரூம் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. பங்க் பெட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 2 பெட்லயும் நான் தான் படுக்கணும். சரி ஓகே, போலாம். பாய் பெப்பா.